இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை நான் கட் பண்ணுற மாதிரி கத்தி ஹீட் பண்ணிட்டு ஓரங்களில் வந்து 5 போர்ஷனாக கட் போட்டு எடுத்துருக்கேன். அதே மாதிரி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, வெளியே போட்ட கட்டை விட சின்னதாக வந்து கட் வந்து 5 கட் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டையும் நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி அந்த போர்ஷன்ஸை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 5 போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி இருக்க மாதிரி இருக்கும். சென்டரில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கையும் கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி முடிச்ச பிறகு அதனுடைய மூடியை கழட்டி வச்சுருங்க. வச்சுட்டு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரைஸோ சாண்டோ ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம மூடியை போட்டு விட்டுறலாங்க. இதுக்கு மேலே வந்து பெயிண்ட் வந்து அழகாக அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணால் பார்க்க கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நீங்கள் நைஃப் சிசர் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூன் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். 500 1000 சொல்லிட்டு ஆன்லைனில் காசு செலவு பண்ணி நீங்கள் ஆர்கனைசர் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரை இந்த மாதிரி ரீசைக்ளிங் பண்ணி ஈஸியாக வந்து ஒரு நைஃப் ஸ்டாண்டு சிசர் ஸ்டாண்ட் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பூன் ஸ்டாண்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க.